friends, welcome to Farhana kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிழங்கா மீன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். கிழங்கா மீன்னாலே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு 1/2 கிலோ கிழங்கா மீன் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி பீஸ்லாம் போட்டு வச்சிடலாம். இப்போ எல்லா மீனையும் கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு பீசஸ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பீசஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு. இப்போ மீனில் மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ மற்ற மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். நம்ம ஆயில் சேர்த்தனால எல்லா மசாலாவும் அந்த மீனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால நல்லா மீன் கிறிஸ்பியாக இருக்கும். மசால் ஃபுல்லாக எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சரியாக 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம மீன் பொரிக்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு பேனில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒவ்வொரு மீனாக சேர்த்துடலாம். மீன் போட்ட உடனே திருப்ப வேண்டாம். ஒரு சைடு நல்லா வெந்த உடனே மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த கிழங்கா மீன் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற மீனையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டுட்டு ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். கிழங்கா மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.